மிகவும் கொடூரமாக ஒரு போர்க்குற்றத்தை பண்ணிட்டு அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதை பண்ணது ஈரான் தான் அப்படின்னு இது வரைக்கும் அமெரிக்கா உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பொய்கள் எல்லாத்தையுமே அம்பலப்படுத்துகிற மாதிரி இப்போ ஒரு வீடியோ பதிவுன்றது சிக்கியிருக்கு. February 28 குழந்தைகள் படிக்கக்கூடிய எலிமெண்டரி ஸ்கூலுக்கு எதிராக அமெரிக்கா பண்ணக்கூடிய ஏவுகணை தாக்குதலை மிக தெளிவாக வீடியோ பதிவு எடுத்து அதை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பதிவை உறுதி செஞ்ச நிறுவனங்களும் ஆமாம் இது அந்த எலிமெண்டரி ஸ்கூல் மேலே விழுந்த டாமஹாக் க்ரூஸ் ஏவுகணைகள் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், February 28 நடந்தது என்ன? February 28 அன்னைக்கு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக மிகவும் கடுமையான ஏவுகணை மற்றும் பாம்ஸ் தாக்குதல்களை பண்ணாங்க. அதில் கொமேனி அவர்களும் அவரோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் எக்ஸப்ட் கொமேனியோட பையன், அவரை தவிர எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. மற்றும் அன்னைக்கு தான் ஒரு ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூலுக்கு எதிராக டாமஹாக் க்ரூஸ் ஏவுகணை தாக்குதல்ன்றது நடந்ததா ஈரானியர்கள் இனிஷியலாக சொன்னாங்க. பட் அதை அமெரிக்கர்கள் ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னைக்கு தேதி வரைக்கும், இந்த வீடியோ பதிவு ரிலீஸ் ஆன இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த எலிமெண்டரி ஸ்கூல் மேலே விழுந்தது ஈரானோட இன்டர்செப்டார் ஏவுகணை தான், தரமற்ற ஈரானின் இன்டர்செப்டர் ஏவுகணையால் தான் அந்த குழந்தைகள் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் உலகம் முழுக்க பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அந்த டைமில் போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் இல்லை, இந்த தாக்குதலை பற்றின புரிதல் இல்லை அப்படின்ற காரணத்தினால் எய்தர் ஈரானியர்கள் சொல்கிறத நம்பினாங்க ஆர் அமெரிக்கா சொன்னதை நம்பினாங்க. பட் இப்போ வீடியோ பதிவு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாக மிக தெளிவாக தெரியுது அந்த இடத்துல நடந்த தாக்குதலை செஞ்சது அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான டாமஹாக் க்ரூஸ் ஏவுகணை. டாமஹாக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான க்ரூஸ் ஏவுகணைன்னு சொல்கிறாங்க. மற்றும் இந்த ஏவுகணை 1500 கிலோமீட்டர் தள்ளி ஏவப்பட்டாலும் ப்ரிசைஸாக அதோட டார்கெட்டை தாக்கி அழிக்கும் அப்படின்றதையும் அமெரிக்கர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டான ஏவுகணை தாக்குதல் செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி அமெரிக்காவுக்கு இருந்தும் இவ்வளோ கேவலமாக ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூலுக்கு எதிராக அமெரிக்கா ஏவுகணைகளை அனுப்புனதுக்கான காரணம் என்ன? இதற்கான ஒரே பதில், கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் கேதரிங்ன்றதுல பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ IRGC கமாண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்ட இன்டெல்ன்றது போலியான இன்டெலாக இருந்திருக்கு. அதனால தான் அவங்க IRGC ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு நினச்சி ஒரு ஸ்கூலை தாக்கியிருக்காங்க. மற்றும் இந்த மாதிரி சம்பவங்கள்ன்றது போரில் நடக்கும், வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். அதனால தான் போரை எல்லாருமே வெறுக்கிறாங்க. போர் கொண்டாடப்பட வேண்டிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் அடிச்சுக்கிறதுக்கு காரணமே இதுதான். போர்னால அப்பாவி மக்கள் சாக தான் போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆமாம் இதை நாங்கள் தவறுதலாக பண்ணிட்டோம், எங்கள் மேலே தப்பு இருக்குது, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கணும். இன்ஃபேக்ட் ஈரான் இதே தவறை செஞ்சாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி. யுக்ரைனுக்கு சொந்தமான ஒரு சிவிலியன் ஏர்லைனை ஈரான் சுட்டு வீழ்த்துச்சு நடுவானத்தில் 2020 வருஷத்தில். அந்த டைமில் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட ஈரானுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளால் பேசினார். இதை சுட்டு தள்ளினது ஈரானாக தான் இருக்கணும், இது சும்மாலாம் கிராஷ் ஆகிருக்காது அப்படின்னு. அண்ட் அதற்கேற்ற மாதிரியே ஈரானியன்ஸும் பப்ளிக்காக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இந்த ஏர்கிராஃப்டை சுட்டு தள்ளினது IRGC கமாண்டர் தான், அவர் தவறுதலாக சுட்டு தள்ளிட்டாரு. மற்றும் இந்த ஏர்கிராஃப்டை சுட்டு தள்ளுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் சுலைமானி அப்படின்ற ஈரானை சேர்ந்த மிக முக்கியமான கமாண்டர் ஒருத்தரை அமெரிக்கா ட்ரோன் ஸ்ட்ரைக்கின் மூலமாக கொள்ளுது. ஸோ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் பதட்டம் இருந்த சூழ்நிலையில் இந்த சிவிலியன் ஏர்கிராஃப்ட்டு ஒரு முக்கியமான மிலிட்டரி ஏர்பேஸுக்கு பக்கத்தில் பறந்ததுனால இதை தவறுதலாக நாங்கள் சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு ஈரான் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துச்சு. மற்றும் ஈரானோட பிரசிடென்ட்டுமே நேரடியாக உலகத்துக்கு முன்னாடி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார், எங்களை மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ ஈரான் மாதிரி ஒரு சிறிய நாடு அதோட மிஸ்டேக்கை ஓன் பண்ணுறப்ப அமெரிக்கா மாதிரி நாங்கள் தான் உலகத்திலே நல்லவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு அது பண்ணது தப்பே கிடையாது, இன்ஃபேக்ட் அந்த தவறை நாங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே பழி சுமத்துறதுலாம் எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்து இதை பற்றின தெளிவான ஒரு விளக்கம்ன்றது கிடைக்கணும். உலகத்திலே நாங்கள் தான் நல்லவங்க, ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டரில் நான் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நாடு இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணக்கூடாது. மற்றும் இந்த போர்க்குற்றத்தினால அமெரிக்காவுக்கு எந்த விதமான ஆதாயமும் இல்லை. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் கொமேனியை கொண்டுட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களே அமெரிக்காவுக்கு ஆதரவாக கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஆட்சியை மாற்றிடுவாங்க அப்படின்றது தான் அவங்களோட நம்பிக்கையாக இருந்துச்சு. ஸோ அந்த மக்களை
அமெரிக்காவுக்கு எதிராக திருப்புற மாதிரி குழந்தைங்களை கொல்லக்கூடிய ஏர் ஸ்ட்ரைக்கை அமெரிக்கா பண்ணணுன்ற எந்த ஒரு ஆதாயமும் அவங்களுக்கு இல்லை. நான் இந்த இடத்துல மிகவும் தெளிவாக சொல்லிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஒன்றும் நல்லவங்க கிடையாது. அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால குழந்தைங்களை கொல்லாமல் இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லை இவங்களை கொல்றதுனால, அதனால தான் கொல்லாமல் இருந்திருக்கக்கூடும்ன்றது தான் என்னோட கருத்து. அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பான முறையில் எத்தனை குழந்தைங்களை வேணாலும் கொள்ளுவாங்க. இதுதான் யூஎஸ் மிலிட்டரி, திஸ் இஸ் ஹவ் தே ஆப்ரேட். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய யூஎஸ் மிலிட்டரிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள், அவங்க டெக்னிக்கலி சுப்பீரியர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மாரலி சுப்பீரியர், உலகத்திலே நாங்கள் தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டை இதற்கப்புறம் ஏற்றுக்க முடியாதுன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. மொராலிட்டியை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மிலிட்டரிக்கு அதில் கொஞ்சம் கூட கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குது அப்படின்னா எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க, யாரை வேணுனாலும் தூக்குவாங்கன்றது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.